காலை வணக்கம். இன்றைய சந்திப்பு இது மூன்றாம் நண்பர்கள் சந்திப்பு ஆகும். இந்த சந்திப்பினை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அவர்தம் குடும்பத்தினரும் சிலர் இங்கு அமர்ந்து இருக்கிறார்கள். எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்திப்புக்கு முக்கியமான காரண கர்த்தாக்கள் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் 4 அணி, பெயர் சொல்ல மீண்டும் தேவையில்லை. 4 அணி இது மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அணி தொடர வேண்டும் என்பது எங்கள் குறிக்கோள், ஆசை. அவர்கள்தான் வண்டி சக்கரம் போல், வண்டி ஓட்டுநர்கள் போல் நாங்கள் வண்டியில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். பட் இது மாதிரி சங்கமத்தை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். 2 ஆண்டுகள் முடிந்தவுடனே, 2022 முடிந்தவுடனே பல நண்பர்கள் அடுத்த சங்கமம் எப்பொழுது, அடுத்த சங்கமம் எங்கே சந்திக்க போகிறோம், எப்படி இருக்கும் என்று அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்து இப்போது அந்த சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கம், சக்தி நண்பர் குறிப்பிட்டது போல், வீலாரம் அவர்கள் குறிப்பிட்டது போல், நாங்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறோம் அவற்றையெல்லாம் குறிப்பிட்டார்கள். அன்னதானம், கல்வி தானம், பிறகு இவையெல்லாம் மேலும் மேலும் தொடர நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். இந்த அமைப்பின் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், புதிதாக நண்பர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 69-70 முடித்த மாணவர்கள் தொடங்கப்பட்ட இந்த சங்கமம், இந்த கூட்டு அமைப்பு, பிறகு 68-69 70-71 ஆண்டு முடித்த மாணவர்களும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி. அதுபோல் இதுவரை இதை பற்றி அமைப்பு கேள்விப்படாத நண்பர்கள் கேள்விப்பட்டு மீண்டும் மீண்டும் நண்பர் MS ஜெயந்திலால் மற்றும் அவர் RS ராமாராவ் போன்ற பல புதிய நண்பர்களும் இங்கு இன்று வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரையும் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அமைப்பின் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன என்றால், இங்கு நண்பர்களின் அமைப்பு, நண்பர்களின் படிப்போ அல்லது சமூக பின்னணியோ எல்லோருக்கும் மாறுபட்டு இருக்கிறது. இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்கிறார்கள், அரசு பணியாளர்கள் இருக்கிறார்கள், மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய சம்பாத்தியம், சுய தொழில் புனைவோர் எல்லோரும் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள். நாம் நண்பர்களிடையே பேசும்போது நீங்கள் கேட்டுப்பட்டீர்கள், சிலர் வழக்கறிஞர்கள் மாற்றம் சந்திப்பார்கள், பொறியாளர்கள் மாற்றம் சந்திப்பார்கள். ஆனால் இந்த அமைப்பு அது மாதிரி அல்ல. இங்கு எல்லோரும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம், இணைந்து செல்கிறோம். இதை நீங்கள் வெளியே கேட்டு பாருங்கள். இது மாதிரி ஒரு அமைப்பு, பழைய மாணவர்கள் அமைப்பு எங்காவது உண்டா என்று கேட்டு பாருங்கள். இருக்கவே இருக்காது, நான் சத்தியமாக சொல்கிறேன். இங்கு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் அமைதியாக ஒவ்வொருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக நன்றாக சென்று கொண்டு இருக்கிறோம். இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. கடவுள் இந்த கிஃப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்வார்கள், கிஃப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். கடவுள் எல்லோருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸை சமமாக கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து இருக்கிறார். எல்லோருக்கும் சமமாக கொடுத்து விட்டால் எல்லோரும் ஒரே மேல் தட்டிலே இருப்பார்கள்.
ஆனால் பிறகு எல்லாம் மற்ற தொழில்களை புரிவது எப்படி? ஸோ ஆகவே கிஃப்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்காமல் அவரவருக்கு ஏற்றபடி வழங்கியுள்ளார். அதில் சிலர் நம்மிடையே படித்தவர்கள் படிப்பை தொடராமல் இருந்திருக்கலாம், படிப்பை தொடர முடியாமல் இருந்திருக்கலாம். அறிவுத்திறன் அவர்களுக்கு உண்டான அளவில் அவர்கள் படிக்க முடிந்தது. ஆனால் இன்று இந்த சந்திப்பில் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் சந்திப்பில் நண்பர்கள் பலரும் பேசியிருக்கிறோம். நான் மீண்டும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த அமைப்பின் மூலம் திரு தேவராஜன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவராம் அமி அமைப்பு நடத்துபவர், அவரும் நல்ல காரியங்கள் செய்கிறார். அவராம் அமி அமைப்பு மூலம் இது போன்ற நல்ல காரியங்கள் நம்ம அமைப்பின் மூலம் நண்பர்களுக்கு சமூகத்திற்கு சேர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. இது மேல் மேலும் வளர வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி துவாரகநாத் அவர்களே. நண்பர் அடுத்தபடியாக நண்பர் RS ராமாராவ், ரிட்டையர்டு தூர்தர்ஷன் இன்ஜினியரை. இல்லையா? வேண்டாமா? வேண்டாங்கிறாரு. மாதவா, அடுத்த 11:30 மணிக்கு நம்ம டீ பிரேக் இருக்குது. அதனால் நண்பர்கள் இருக்கு. இப்போ மாதவா அவர்கள் ஜாலியாக ஒரு 2 நிமிஷம் பேசுவார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் MS மாதவன். உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன் 2009. வாழ்க எல்கேடி நாமம். இந்த சௌராஷ்டிரா ஸ்கூலு எல்கேடி தான் உருவாக்கினார். அவர் மிக்க சிறந்த தேச பக்தி உள்ளவர். அவருடைய நாமத்தை என்றும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நான் எல்கட்டி கொள்ளு பேரன் ஆவேன். நம்ம இவர் பார்த்த சாரை வரல போல இருக்கு. அவரை என்றும் போற்றுவோம். நான் 69-70 பேட்சில் SLG படித்தேன். நான் படிக்கும் காலத்தில் VLR மோகன், கிருஷ்ணமூர்த்தி, VS மோகன்லால் கூட எல்லாரும் சேர்ந்து படித்தோம். VLR மோகன் சிங்கம் போன்றவர். இப்போது கொஞ்சம் அமைதியாக உள்ளார். நாளை மிகவும் வேகமாக வந்து எங்களிடம் பேசி மகிழ்வார் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். SP சுப்பிரமணியன் அவர் PRCயில் பணிபுரிந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி, பேச்சாளர். அவர் நிறைய பேரை அரசியலிருந்து தூக்கிவிட்டவர். அவரை நான் என்றும் மதிப்பவன். நம்ம சூரியநாத் எனக்கு 6th ஸ்டாண்டர்டிலிருந்து SLG வரை என்னுடன் கூட படித்தார். அவர் இந்தியன் வங்கியில் செல்லும் போதெல்லாம் எனக்கு நிறைய உதவிகள் செய்வார். மற்றபடி நம்ம VSN கோபாலசன் வந்திருக்காரு. அவர் என் கூட பணிபுரிந்தார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி MS மாதவன் நண்பரே. அடுத்தபடியாக நண்பர் ஜெயபிரகாஷ் அவர்களை சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். வெங்கடேசனும் பேச வேண்டும். அவருடைய பதிவு செய்யப்பட்ட வாய்ஸ் மெசேஜ்
நம்முடைய நண்பர் சூரியநாத்தோட இருப்பதால் இப்போ அவரும் இல்லை, அதனால் அது பின்னாடி கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்தபடியாக நண்பர் கே தேவராஜ் அவர்களை டைம் ஆயிடுவோம், வேணாம், ஓகே, தேங்க்யூ. நமக்கு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு நண்பரை கூப்பிடுவோம். ஆர்கேசி மோகன்லால் இல்லை ஆகல, இருங்க சாமி, 11:29 11:29 சரி. நமக்கு இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அப்பிடைட் வர்ற மாதிரி இருக்கிறனால ஒரு வடையும் டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால் டைம் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த சிறப்புரை சான்ஸ் கொடுக்க முடியல. ஐ எம் வெரி சாரி, பட் ஐ வாண்ட் டு மெயின்டைன் த டைம். ரொம்ப பண்ணாமல் ஸோ 11:30 நம்ம நேஷனல் அஜெண்டா நிகழ்ச்சி சொல்கிறாங்க. 11:30 டீ டைம். என்ஜாய் த வடை அண்ட் சாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரு அவர் தானே முதல்